श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाख्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् परम् संश्रये देशिकेन्द्रम् दिशन्तु मे देव तदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतम् क्षरन्तीम् सरस्वतीम् संश्रितकामधेनुम् त्वत्प्रेषश्रवणयोर्वृतायमानाम् तुल्यान् त्वदीयमणिनूपुरसिञ्चितानाम् गोदे त्वमेव जननि त्वदभिष्टवार्हाम् वाचम् प्रसन्नमधुराम् मम संविदेहि रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामनमुद्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः तत्तराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतेस्तनया विभूतिः सर्वम् यदेव नेमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्कृतम् रमामि मूर्ध्ना भूतम् चरच्च महिताक्वै पुट्टनादष्टि भक्तिसारकुलशेखरयोगिवाघान् भक्ताङ्घ्रिरेणुपरकालीतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसम् कलिम् लोकदिवाकरम् यस्य कोऽपि प्रकाशाभिः अविद्यन्विदन्तमः प्राय प्रपतने पुंसाम् पौनः पुण्यम् निवारयन् हस्तश्रीरङ्गभर्तृमामव्यादवे मुद्रितः असाध्यसाधकस्वामिन् असाध्यम् तव किं वदे रामदूत कृपासिन्धो मत्कार्यम् साधय प्रभो. அருளிச்செயல் ஆரம்பம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சுட்டு இருக்கோம். அடுத்தது 7ஆம் பத்து. ஏன்னா முந்தின 2 திருமொழிகளிலும் திருமந்திரத்தை அனுசந்தித்து திருவடியிலே சரணம் அடைந்தபடியால் கைங்கரிய பிரார்த்தனை உண்டாகி எம்பெருமான கூப்பிட்டார். உடனே அந்த நம்பி கேட்கிறார், நீர் இங்கனம் ஏன் பாடுபடுகிறீர்? உமக்கு எல்லாம் அடைவதற்குத்தானே நான் இந்த விடத்திலே நிற்கிறோம் என்று உகந்தருடைய திவ்யதேசங்களின் நிலையை காட்ட இவரும் எல்லாம் அடைந்தவராய் கிருதார்த்தராகிறார். அப்ப 7ஆம் பத்து முதல் திருமொழி அந்த பாசுரத்தை முதல்ல பார்க்கலாம். கரவாமடனாகு தன் கன்று உள்ளினாகால் போல் கரவாமடனாகு தன் கன்று உள்ளினாகால் போல் மறவாது அடியே உன்னையே அழைக்கின்றேன். கரவா மடனாகி தன் கன்று உள்ளினால் போல் மறவாது அடியேன் உன்னையே அழைக்கின்றேன். நரவார் பொழில் சூழ் நரையூர் நின்ற நம்பி பிறவாமை எனைப்பணி எந்தை பிரானே. நரவார் பொழில் சூழ் நரையூர் நின்ற நம்பி நரையூர் நின்ற நம்பி நரவார் பொழில் சூழ் நரையூர் நின்ற நம்பி பிறவாமை எனைப்பணி எந்தை பிரானே. பால் கறக்கப் பெறாத பவ்யமான பசுவை அதன் கன்று தன் தாயை நினைக்குமால் போல மறப்பதற்கு பாங்கான சம்சாரத்திலிருந்தே மறவாமல் அனறியார்கனான நான் சுவாமியான உன்னையே சொல்லி கூப்பிடுகின்றேன். பதம் கரவா மடனாகி தன் கன்று உள்ளினார் போல். என்ன கறக்காமல் போனா
பசுவுக்கு முளைக்கெடுப்பால் நோவு ஏற்படும். கன்றுக்கும் தாய் பாலை அருந்த முடியாமையாலே நாக்கு குட்டி போகும், நாக்கு அப்படியே ஒட்டின்றோம். அதனால கன்று கறக்காவிட்டா தாயை கூப்பிடும். அப்படி அதான் சொல்றார். அப்புறம் நரவார் பொழில் சூழ் நரையோன் நின்ற நம்பி, தேன் மிகுந்திருக்கிறதான தோட்டங்களால் சூழப்பட்ட திருநருவிலே வந்து நிற்கின்ற நம்பி அப்படின்னா கல்யாண குணங்கள் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய குண பரிபூர்ணனே, என்னை இந்த சம்சாரத்தில் இனி பிறவாதபடி பண்ணி வருட வேண்டும். பிறவாமை என்னை பணி எந்தை பிரானே. பிறப்பிருந்தாலும் அது சர்வேஸ்வரனை மறக்கும்படிதான் செய்யும். அதனால் நான் உன்னை மறக்காமல் இருப்பதற்காக என்னை சம்சாரத்தில் பிறமாமல் பண்ண வேண்டும். நான் மறக்காமல் இருக்கணும்னா பிறக்காமல் இருக்கணும். எனக்கு பிதாவாய், என்ன சர்வலோகத்துக்கு பிதா, சோபாதிக பிதா, நிருபாதிக பிதான் இல்லை. நீ அப்படிப்பட்டவன். என்னுடைய விரோதியை நீ போக்காவிட்டால் பின்ன வேறு போக்குவார் உண்டோ என்பதாக கேட்கிறார். அடுத்த பாசுரத்தில் வற்றா முது நீரொடுமால் வரை ஏழும் துற்றாக முன் துற்றிய தொல் புகழோனே. வற்றா முது நீரொடுமால் வரை ஏழும் துற்றாக முன் துற்றிய தொல் புகழோனே. அற்றேன் அடியேன் உன்னையே அழைக்கின்றேன், பெற்றேன் அருள் தந்திடு என் எந்தை பிரானே. அற்றேன் அற்றேன் அடியேன் உன்னையே அழைக்கின்றேன், பெற்றேன் அற்றேன் அடியேன் உன்னையே அழைக்கின்றேன் அருள் தந்திடு. உன்னையே அழைக்கின்றேன், பெற்றேன் அருள் தந்திடு. அற்றேன் அடியேன் உன்னையே அழைக்கின்றேன், பெற்றேன் அருள் தந்திடு என் எந்தை பிரானே. வற்றா முதுநீரொடு மால் வரை ஏழும், வற்றாத பழைய ஜலத்தை உடைய சமுத்திரத்தோடு மால் வரை ஏழும்னா 7 குலபர்வதங்களையும் அதுக்கு ஆசிரயமான பூமியையும் ஒரு பிடியாக அமுது செய்து, வற்றா முதுநீரோடு மால் வரை ஏழும் எப்படி துற்றாக முன் துற்றிய தொல் புகழோனே. அப்படியே விழுங்கினாத சம்பாதித்த பழையதான குணங்களை நான் கூப்பிட அரக்ஷணம் தாமதித்து நீ இனி இழக்கப் போகிறாய். பிரளயம் கொண்ட பூமியை யார் கூப்பிட நீ எடுத்தாய்? கூப்பிடுகிற என்னை சம்சார பிரளயத்திலிருந்து எடுக்காது ஏனோ கேட்கிறார் கேள்வி. என்ன இந்த பிரளயத்தினால பூமியை அப்ப யாரான வந்து நீ இதை விழுங்கு, இதை காப்பாற்று யாரான கூப்பிட்டாளா? யார் கூப்பிட்டு நீ வந்து எடுத்த? இப்ப நான் சம்சாரங்கிறதான பிரளயத்திலிருந்து என்னை காப்பாற்றன்னு கூப்பிடுறேன்னு நீ என்ன கூப்பிடுற என்னையே நீ ஏன் எடுக்க மாட்டேங்கிற? உன்னிடம் நம்பிக்கையை வைத்து சொரூபத்தை உணர்ந்து கூப்பிடுவது பாதகமாக போயிடுத்தோ. பெற்றேன், ஆபத்து வந்த பொழுதும் காப்பாற்றுவதற்கு வேறு இடம் தேடி 4 அடி போகாமல் உன்னையே சொல்லி கூப்பிடும் பாக்கியத்தை பெற்றேன்கிறான். சொல்ல பொழுது அற்றேன் அடியேன் உன்னையே அழைக்கின்றேன், உன்னையே அழைக்கின்றேன், பெற்றேன் அருள் தந்திடு. அருள் தந்திடும் தேவரீர் கிருபை என் விஷயத்தில் பண்ணி அருள் வேணும். உனக்கே அனன்யார்க தாசனாய் சேஷபூதனாய் இருக்கக்கூடியவன் நீந்தான் சேஷி, நீந்தான் சுவாமி, நீந்தான் ரட்சகன் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றவன். ஆகினாலே நீ வந்து எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே அருள்கின்றார். அருளி செயல் ஆரம்பம்
திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சுருக்கோம். அதில் 7ஆம் 10 ஆரம்பித்து முதல் திருமொழியில் முதல் 2 பாசுரங்கள் அனுபவிச்சிருக்கோம். இப்போ இன்றைக்கு 7ஆம் 10 முதல் திருமொழி 3வது பாசுரத்திலிருந்து அனுபவம். தாரேன் பிறர்க்கு உன் அருள் என்னிடை வைத்தாய், ஆரேன் அதுவே பருகிக் கழிக்கின்றேன். தாரேன் பிறர்க்கு உன் அருள் என்னிடை வைத்தாய், ஆரேன் அதுவே பருகிக் கழிக்கின்றேன். காரே கடலே மலையே திருக்கோட்டி ஊரே, காரே கடலே மலையே திருக்கோட்டி ஊரே, உகந்தாய் உகந்து அடியேனே. திருக்கோட்டி ஊரே உகந்தாய் உகந்து அடியேனே. தாரேன் பிறர்க்கு உன்னருள் என்னிடை வைத்தார். உன்னுடைய கிருபையை என் விஷயத்திலே பண்ணியருளினாய். பிறர்க்கு தாரேன், அந்த அருளை அயலாருக்கு கொடுக்க மாட்டேன். நான் தேவதை பிரசாதத்தை வேறொருக்கு விட்டு கொடுப்பேனோ? அதாவது உன் அருளுக்கு நானே விஷயம், வேறு விஷயம் கிடையாதுங்கிற கருத்து. அடியேன் உகந்து, அடியேனிடத்திலே பிரீதி பண்ணி, காராய் கடலே மேகங்கள் பொழிந்திருக்கும் திருப்பார்கடலையும், மலையே திருமலையும், திருக்கோட்டியூரையும் உகந்தாய் வாசத்திற்காக பிரீதி பண்ணி அருளினாய். சௌபரி மகர்ஷி பல வடிவு கொண்டாற் போல அநேக வடிவு கொண்டு அந்தந்த இடங்களே இருந்தாய். அதையே அந்த அருளையே பருகி அனுபவித்து ஆரேன் அந்த திருப்தி அடையாதவனாய்க் கொண்டு கழிக்கின்றேனே. உகந்து அடியேனே, உகந்தாயே உகந்து அடியேனேங்கிறார். சந்தோஷித்துக் கொண்டிருக்கின்றேன். உம்முடைய கிருபையை மேன்மேலும் புஜித்து அந்த சந்தோஷத்தால் கர்வப்பட்டு யமாதியின் தலையிலே அடிபட்டு திரியும்படி, அதாவது உன்னுடையதான அந்த கிருபை மேல மேல வேணுங்கிறத அப்படி சொல்றார் அழகா. அடுத்த பாசுரத்தில் புல்வாய் பிளந்த புனிதாம் என்று இழைக்க உள்ளேன் என்று என் உள்ளம் குளிரும் ஒருவா. புல்வாய் பிளந்த புனிதா என்று அழைக்க உள்ளேன் என்று என் உள்ளம் குளிரும் உருவா. கழ்வா கடல் மல்லை கிடந்த கரும்பே, வள்ளால் உன்னை எங்கனம் ஞான் மறக்கேனே. கழ்வா கடல் மல்லை கிடந்த கரும்பே, வள்ளால் உன்னை எங்கனம் நான் மறக்கேனே. எங்கனம் நான் மறக்கேனே, உன்னை எங்கனம் நான் மறக்கேனே. வள்ளால் உன்னை எங்கனம் நான் மறக்கேனே. கரும்பே கடல் மல்லை கிடந்த கரும்பே, வள்ளால் உன்னை எங்கனம் நான் மறக்கேனே. புல்வாய் பிளந்த புனிதா அப்படின்னா பகாசுரனுடைய வாயை கிழித்து ஆளை விட்டு சமகரிக்காதே தானே கைதொட்டு விரைதியை போக்கினான் என்ற சுத்தியை உடையவனே என்று அழைக்க, புல்வாய் பிளந்த புனிதா என்று அழைக்க. ஏன்னா வேற யாரையோ விட்டு அவனை சம்ஹாரம்லாம் பண்ண சொல்ல, தன் கையாலே புல்லின் வாய் கீண்டவன் என்று அழைக்க என்று நான் கூப்பிட, இவன் கூப்பிட்டால் அவன் செய்தான்னா உள்ளே நின்று என் உள்ளம் குளிரும் ஒருவாக. என் ஹிருதயத்திலே இருந்து என் மனசு குளிரும்படா இருக்கிற அத்விதீயனே, புறப்பட்டு வந்து தோற்றினால் இவருக்கு போராது,
அதுவரையில் இவருக்கு பொறுக்காது என்று ஹிருதயத்தில் நின்று வாடினிடமெங்கும் குளிர பண்ணினர். கள்வா, அறிய முடியாத சுபாவத்தை உடையவனே, ஆசிரித விஷயத்தில் இவன் செய்வது அளவிட்டு அறிய முடியாது. கடல் மல்லை கிடந்த கரும்பே, திருக்கடல் மல்லையில் பள்ளி கொண்டிருக்கிற போக்கிய பூதனே, ரசிகனே. முந்தின பாசுரத்தில் அங்கு சொல்றார், கடலே மலையே திருவேங்கடத்தை சொன்னார், திருக்கோட்டியூரை சொன்னார். இங்க கடல் மல்லை கிடந்த கரும்பே, திருக்கடல் மல்லையில் பள்ளி கொண்டிருக்கிற போக்கிய பூதனே, வள்ளால் சஸ்யேஷ ஆத்மா பௌர்ணத்தே தொனும் சுவாம் என்கிறபடியே உன்னுடைய வடிவழகையை பூர்ணமாக சர்வஸ்வதானம் பண்ணிருக்கனேன்னு அர்த்தம். வள்ளால் அப்படின்னா உன்னை எங்கனம் மறக்கேனே, மகா உபகாரனாக இருக்கின்ற உன்னை, உன்னால் உபகாரம் அடைந்திருக்கின்ற நான் எப்படி மறப்பேன்? எதை சொல்லி மறப்பேன்? எங்கனம் மறக்கேனே, நான் எங்கனம் மறக்கேனே, எங்கனம் நான் மறக்கேனே, உன்னை எங்கனம் நான் மறக்கேனே. இப்படி அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்தில் வில்லேர் நுதல் வேல் நெடுங்கண்ணியும் நீயும் கல்லார் கடுங்கானம் திரிந்த களிரே, வில் ஏர் நுதல் வேல் நெடுங்கண்ணியும் நீயும் கல்லார் கடுங்கானம் திரிந்த களிரேம், நல்லாய் நரநாரணனே எங்கள் நம்பி, நல்லாய் நரநாரணனே எங்கள் நம்பி, சொல்லாய் உன்னை யான் வணங்கித் தொழுமாறே, எங்கள் நம்பி சொல்லாய் நரநாராயணனே எங்கள் நம்பி சொல்லாய், நல்லாய் நரநாரணனே எங்கள் நம்பி சொல்லாய், கல்லார் கடுங்கானம் திரிந்த களிரே எங்கள் நம்பி சொல்லாய், உன்னை யான் வணங்கித் தொழுமாறே, தொழுமாறே வணங்கித் தொழுமாறே. ஏ வில்லேர் நுதல் வேல் நெடுங்கண்ணியும் நீயும், வில்லேர் நுதல்னா வில்லை போன்ற நெற்றியும், வேல் நெடுங்கண்ணியும் வேல் போன்ற நீண்ட கண்களை உடைய பிராட்டி சீதா பிராட்டியும் நீயும், நெடுங்கண்ணியும் நீயும்னா அந்த சீதா பிராட்டியும் நீயும், அவளுக்கு வல்லபனான நீயும் நடக்கும், உனக்கு ஆகர்ஷகமான சௌகுமாரியத்தையுடைய பிராட்டியும், அவள் கூசும்படியான சௌகுமாரியத்தையுடைய நீயும், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு சிலச்சே இல்லையே. எப்படின்னா, அப்படி அவர் ஆஞ்சநேயன் தஞ்சேய மசிதேக்ஷனா சொன்னாருன்னு பார்த்துட்டு, ராகவோர்கதி வைதேயும் தஞ்சேய மசிதேக்ஷனா. அப்படி கல்லார் கடுங்கானம் திரிந்த களிரே, கற்கள் நிறைந்த துட்ட மிருகங்கள் சஞ்சாரமுள்ள காட்டிலே ஒரு மத யானை தன்னுடைய பெண் யானையோடு சஞ்சரிக்குமா போலே திரிந்தவனே, நல்லாய் நரநாரணனே ஆஸ்ரித வாத்சல்யமாகின்ற நன்மையுடையவனே, நல்லாய் பால் குடிக்கும் குழந்தைக்காக குடிநீர் குடிக்கும் தாயைப் போல இவர்களுக்காக நரநாராயணாய் வந்து தபஸ் பண்ணினவனே. ஏன்னா பத்ரிகாசிரமத்தில் ஒரு மலையிலே நரனாகவும் மற்றொரு மலையிலே நாரணனாகவும் இருந்து அனுகிரகம் பெற்றவன். நரநாரணனே எங்கள் நம்பி, எங்களுடைய குறையை தீர்க்கும் குணபூர்த்தி உடையவனே, உன்னை யான் வணங்கித் தொழுமாறி செய்வாய், உன்னை யான் வணங்கித் தொழுமாறி சொல்லாய். சர்வசுவாமியான உன்னை சேஷபூதனான நான் திருவடிகளே விழுந்து ஆசிரியக்குமாறு நீ சொல்லணும்.
கைங்கரியத்துக்கு விரோதிகளை நான் போக்கித் தரேன், பயப்படாதே, அஞ்சாதே, மாசுச்சகா என்கிறார் போலே ஒரு வார்த்தை அருள் செய்ய வேண்டும். அபயம் சர்வபூதேபியா ததாமி சொன்னியே, அது மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்தை பிரார்த்திக்கிறார். அடுத்தது 6வது பாசுரத்தில், பணியை பரங்குன்றின் பவளத்திரளே முனியே திருமூழிக்களத்து விளக்கே, பணியே பரங்குன்றின் பவளத்திரளே முனியே திருமூழிக்களத்து விளக்கே, இனியாய் தொண்டரோம் பருகு இன்னமுதாய கனியே, இனியாய் தொண்டரோம் பருகு இன் அமுதாய கனியே, கனியே அமுதாய கனியே, தொண்டரோம் பருகு இன் அமுதாய கனியே, இனியாய் உனை கண்டு கொண்டு உய்ந்து ஒழிந்தேனே, கண்டு கொண்டு உய்ந்து ஒழிந்தேனே, உனை கண்டு கொண்டு உய்ந்து ஒழிந்தேனே. பனியை பரங்குன்றின் பவளத்திரளே, பனியினாலே நிறைந்திருக்கின்ற சிரேஷ்டமான ஹிமயமலையில் திருப்பிருதி என்கிற தேசத்தில் எழுந்துள்ளிருக்கின்ற பவளக்கொடியின் குவியல் போல சுந்தரனானவனேங்கிறார். அந்த அர்த்தம் அதுக்கு. முனியே, இந்த ஜீவன் அறியாதிருக்க செய்தே எப்போதும் இவர்களுடைய ஹிதத்தையே சிந்திக்கின்றவனே, திருமூழிக்களத்தில் வந்து, இங்கே திருமூழிக்களத்தை இங்கே நினைக்கிறார், திருநறையூரில் இருக்கச்சே. ஏன்னா எப்படி இருக்கிறான்னா, நீ வந்து திருமூழிக்களத்து விளக்கே, திருமூழிக்களத்தில் வந்து உன்னுடைய சொரூபரூப குணாதிகளுக்கு நீயே விளக்கு போல் பிரகாசனாயிருக்கின்றவனே, இனியாய் இனிமையாகவே இருப்பவனே, போக்கியபூதனேன்னு அர்த்தம். தொண்டரோ பருகு இன்னமுதாய, அடிமை பூண்ட நாங்கள் பருகக்கூடிய தேவர்கள் அமிர்தம் போல் இல்லாமல் ஸ்ரீ வைத்தவர்கள் பருகும் அமிர்தமானவனே, கனியே அப்போது எடுத்து புஜிக்கும்படி கனி போல் இருப்பவனே, உன்னை கண்டுகொண்டு உய்ந்து ஒழிந்தேனே. இப்படிப்பட்ட உன்னை சாட்சாத்கரித்து நான் உஜ்ஜீவிக்கப்பட்டேன். அசன்னேவே என்றிருந்த நானே சத்தாக ஆனேன். அப்புறம் அடுத்த பாசுரம், கதியேல் இல்லை நின்னருள் அல்லது எனக்கு நிதியே, கதியேல் இல்லை நின்னருள் அல்லது எனக்கு நிதியே, திருநீர்மலை நித்தில தொத்தே, கதியே இல்லை நின்னருள் அல்லது எனக்கு நிதியே, திருநீர்மலை நித்தில தொத்தே, பதியே பரவித்தொழும் தொண்டர் தமக்கு கதியே, பதியே பரவித்தொழும் தொண்டர் தமக்கு கதியே, உனை கண்டு கொண்டு உய்ந்து ஒழிந்தேனே, உய்ந்து ஒழிந்தேனே, கண்டு கொண்டு உய்ந்து ஒழிந்தேனே, உனை கண்டு கொண்டு உய்ந்து ஒழிந்தேனே, தொண்டர் தமக்கு கதியே, உனை கண்டு கொண்டு உய்ந்து ஒழிந்தேனே. கதியேலில்லை நின் அருள் அல்லது என, உன் அருள் இல்லாமல் எனக்கு கதியே இல்லை. உபாயமோன்னா உன்னுடைய கிருபை தவிர வேறு கிடையாது. நிதியே வைப்பான தரமே, வைத்தமா நிதின்னு ஒரு பெருமாளுங்க அங்க நவதிருப்பதியில் ஆழ்வார்த்தின் பக்கத்தில், நிதி போல் அனுபவிக்க தகுந்தவனே, திருநீர்மலை நித்தில தொத்தே,
திருநீர் திருநீர்மலை ஞாபகத்துக்கு வரார். அவன் திருநீர்மலையில் முத்தின் மாலை போன்றவனே, முத்து மாலை அள்ளி உடம்பிலே போட்டுக்கொள்ளுமா போல குளிர உடம்பிலே ஏறிட்டு அணைத்துக் கொள்ளலாம் போல இருக்கின்றவனே அர்த்தம். பதியே ஆசிரியர்களுக்கு இருப்பிடமானவனே, பரவித்தொழும் தொண்டர் தமக்கு கதியே, ஸ்தோத்திரம் பண்ணி ஆசிரியக்கக்கூடிய அடியவர்களுக்கு அப்படி பிராப்பினாக இருக்கின்றவனே, அல்லதுனா பதியே என்று சேர்த்து ஒரு பதமாக்கினா, என்னை போலத்தவர்களாய் தான் உகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி என்கிறபடி திவ்ய தேசங்களிலே புக்கு அனுப்பிப்பவர்களுக்கு பிராப்பினானவனே, உன்னை கண்டு கொண்டு உய்ந்து ஒழிந்தேன். திவ்ய தேசங்களிலே நீ சந்நிகிதனாய் நிற்பதால் உன்னை கண்டு கொண்டு உஜ்ஜீவை பெற்றேங்கிறார். திருநீர்மலை சொன்னார். அப்புறம் பரவித்தொழும் தொண்டருக்கு தமக்கு பதியே, பதியே பரவித்தொழும் தொண்டர் தமக்கு கதியே, உன்னை கண்டு கொண்டு வந்தியனா கதியே இல்லை நின்னருள் எனக்கு முதல்ல சொல்லிவிட்டார். அப்படி கடைசியில் தொண்டர் தமக்கு கதியேன்னு முடிக்கிறார். நான் உன்னை தவிர வேறு கதியை நின்னருளாங்கதின்னு மற்றொன்று இல்லை என்றால் தேசிகத்தை வச்சுட்டேன். அது மாதிரி உன்னை தவிர வேறு கதி இல்லை என்று சொன்னவர் அதே மறுபடியும் முடிக்கச்சு அதே சொல்றார். அப்புறம் அத்தாகரியே என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறர் இணை. அத்தா அரியே என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறர் என்னை. முத்தே மணிமாணிக்கமே முளைக்கின்ற வித்தே உன்னை எங்கனம் நான் விடுகேனே. முத்தே மணிமாணிக்கமே முளைக்கின்ற வித்தே உன்னை எங்கனம் நான் விடுகேனே. அத்தாரியே என்று உன்னை அழைக்க, என் சுவாமியே என் விரோதியை போக்கினவனே என்று உன்னை உன் நாமாவை சொல்லி நான் கூப்பிட்டா பிறர் என்னை பித்தா என்று பேசுகின்றார். ஆழ்வார் நாளிலே இந்த கட்டம் வந்திருக்கு. திருமங்கை ஆழ்வார் காலத்திலேயே பகவன் நாமாவை சொல்லி இவர் அழைத்தார்னா அடுத்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறான் பித்துக்குழி பித்தாங்கிறானா பைத்தியம். அத்தா என்று அசங்கதமாய் பேசுகின்றான், இவன் பித்தனாயிருக்கிறான் பிராந்தன் என்று என்னை சொல்லுகிறார்கள். அவர்கள் மற்றவர்கள் தான் கொடிசேகர ஆழ்வார் பித்தா சொன்னார். என்னை யாரும் பித்தன் சொல்றாளோ அவாதான் பித்தர்கள். அவர் இவர்கள் அசங்கத பாஷணம் பண்ணுகிறார்கள். பித்தர் என்று நான் நினைக்கும் அவர்கள் என்னை பித்தர் என்கிறார்கள். முத்தே மணிமாணிக்கமே முளைக்கின்ற வித்தே, அவர்கள் பேசினால் நான் கைவிடலாம்படி நீ இருக்கிறாயோ முத்து போல குளிர்ந்தவனே. அவா பேசிட்டு போட்டோம். உன்னை என்னால் நினைக்காம இருக்க முடியுமா? பேசாமல் இருக்க முடியுமா? ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்க முடியுமா? உன்னை நினைச்சாலே எப்படி இருக்கு? முத்து போல் குளிர்ந்தவனே, ஸ்லாக்கியமான மாணிக்கம் போல் சுலபனே, முளைக்கின்ற வித்தேங்கிறார். பலம் கொடுக்கிறவர்கள் விளைகிற விதையே, உன்னை எங்கனம் நான் விடுகேனே. இப்படிப்பட்ட உன்னை நான் எதை சொல்லி விடுவது? உனக்கு எனக்கு உள்ள சம்பந்தம் அப்படி, உந்தனோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுனாலே அண்டாள். அது மாதிரி அந்த சம்பந்தம் விட்டு போற சம்பந்தமா இல்லையே, உன்னை எங்கனம் நான் விடுவேன் என்பதாக இந்த பாசுரத்தை அனுபவிக்கின்றார். அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி 7ஆம் பத்து முதல் திருமொழியில் 8 பாசுரங்கள் பார்த்தோம். இப்போ 7, 1, 9 பார்க்கணும். தூயாய் சுடர்மா மதி போல் உயிர்க்கு எல்லாம் தாயாய், தூயாய் சுடர்மா மதி போல் உயிர்க்கு எல்லாம் தாயாய் அளிக்கின்ற தன் தாமரை கண்ணா, ஆயா அலை நீர் உலகேழும் முன்னுண்டவாயா, தன் தாமரை கண்ணா அடிக்கின்ற தன் தாமரை கண்ணாயாம், அலை நீர் உலகேழும் முன்னுண்டவாயா, உன்னை எங்கனம் நான் மறக்கேனே. தன் தாமரை கண்ணா உன்னை எங்கனம் நான் மறக்கேனே.
ஆயா உன்னை எங்கனம் நான் மறக்கேனே, அலை நீர் உலகேழும் முன் உண்டவாயா உன்னை எங்கனம் நான் மறக்கேனே. தூயாய் அப்படிங்கிறார், பரிசுத்தனே என் அர்த்தம். சுகிருதம் சர்வபூதானாம் என்கின்றபடி அனுகூலர் என்ற வாசி இல்லாமல் எல்லாருக்கும் நன்மையை பண்ணுகிற பாவசுத்தியை உடையவனே அர்த்தம். சுடர் மாமதி போல் உயிர்க்கெல்லாம் தாயாய் அளிக்கின்ற தன் தாமரை கண்ணா, தாபங்கள் போகும்படி குளிர்ந்த கிரணங்களுடைய சூரிய சந்திரனை போல் எல்லா பிராணிகளையும் தாயாய் கொண்டு கிருபையை வருஷிக்கின்ற குளிர்ந்த தாமரை போன்ற கண்களை உடையவனே. இல்லை, இப்படி கூட சொல்லலாம், தாயாய் கிருபை பண்ணுகின்றவனே, அந்த வாத்சல்யம் தோன்றும்படி குளிர்ந்த தாமரை போன்ற கண்களை உடையவனே. ஆயா, நான் இப்படி இருந்தும் உன் விபூதியில் சிலர் என் பிள்ளை என்று சொல்லும்படி கிட்டானாய் வந்து அவதரித்தவனே. அலை நீர் உலகேழும் முன் உண்டவாயா, அலைகளுடைய சமுத்திர ஜலத்தால் சூழப்பட்ட லோகங்கள் ஏழையும் உன் பிரளய காலத்தில் அமுது செய்த வாயை உடையவனே. உன்னை எங்கனம் நான் மறக்கேனே, இப்படி ஆபத்தில் உதவுகிறனான உன்னை நான் எப்படி மறப்பேன் என்று அருளி செய்கின்றார். இந்த திருமொழியில கடைசி பாட்டு, வண்டார் பொழில் சூழ் நரையூர் நம்பிக்கு என்றும் தொண்டாய் கலியன் ஒலிசை தமிழ் மாலை. வண்டு ஆர் பொழில் சூழ் நரையூர் நம்பிக்கு என்றும் தொண்டாய் கலியன் ஒலிசை தமிழ் மாலை. தொண்டீரிவை பாடுமென் பாடி நின்று ஆட உண்டே செம்புவும் தமக்கில்லை துயரே. தொண்டீரிவை பாடுமின் பாடி நின்று ஆட உண்டே விசும்புவும் தமக்கு இல்லை துயரே. வண்டார் பொழில் சூழ் நரையூர் நம்பிக்கை என்றும் தொண்டாய் கலியன் ஒலிசை தமிழ் மாலை. தொண்டீர்னு கூப்பிடுறார். பக்தர்களே, வண்டார் பொழில் சூழ் நரையூர் நம்பிக்கை, வண்டுகள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்திருக்கின்ற திருநெரூரில் நித்தியவாசம் பண்ணும் பரிபூர்ணனான அந்த எம்பெருமான் இருக்கானே, அவனுக்கு என்றும் தொண்டாய கலியன் ஒலிசை தமிழ் மாலை. எப்போதும் கைங்கரியத்தில் அன்வயித்த தாசனான திருமங்கை ஆழ்வார் அந்த ஒலியோடு துவனியோடு இருக்கும்படி அருளி செய்த இந்த பாடல்கள் இருக்கணும், தமிழ் மாலைகள் இவை. இந்த 10 பாட்டும் பாடுமின் பாடுங்கள், தொண்டீர் இவை பாடுமின் பாடுங்கள், பாடி நின்று ஆட கானம் பண்ணிக்கொண்டு நர்த்தனம் பண்ணவே உண்டே விசும்பு பரமபதம் உண்டு நிச்சயம். உன் தமக்கு இல்லை துயரே, உங்களுக்கு துக்கம் நசிந்துவிடும், பரமபதம் தன்னடே வந்து சித்திக்கும், அதற்கு விரோதியான பாபமெல்லாம் போகும் என்பதாக ஆச்சரியமாக பரஸ்துதி சொல்லி முடிக்கிறார் 7ஆம் பத்து முதல் திருமொழியை. தொடர்ந்து பார்க்கலாம். கவிதா சிம்மாய் கல்யாண குடிசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. மங்களம் கோசலேந்திராய மகனே குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். மங்களம் யாதவேந்திராய மகனே குணாப்தயே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம். காவேரி வர்ததாங் காலே காலே வருஷது வாசவः. ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்கஸ்ரீ ச வர்ததாம். ஸ்வஸ்தி பிரஜாभ्य परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं मीशाः. गोः ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.